வணக்கம் நண்பர்களே. இன்று நான் பேசக்கூடிய தலைப்பு போகி பண்டிகை. எஸ், போகி பண்டிகை என்பது நம் முன்னோர்கள் நம்முடைய வீட்டை தூய்மைப்படுத்தி தேவையில்லாத, அதை கோடிட்டு சொல்கிறேன், தேவையில்லாத பொருட்களை தீயிட்டு கொளுத்தும் பழக்கம் அந்த காலகட்டத்திலே நம் முன்னோர்களுடைய பழக்கம். இன்றளவும் நாம் பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். ஆனால் ஒரு சிலர், அதாவது சைக்கிள் டயர், லாரி டயர், பிளாஸ்டிக், அதாவது நீங்க ஆல்ரெடி தினமும் சேகரித்து வைத்துள்ள பிளாஸ்டிக் கவர்களை அந்த போகியில் இட்டு கொளுத்துறது. இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா, இந்த சுற்றுச்சூழல் மாசுபடும். ஏற்கனவே சுற்றுச்சூழல் அதிக அளவில் மாசுபட்டு உள்ளது. இன்னும் இந்த போகி பண்டிகையின் மூலமாக அதிக அளவு சுற்றுச்சூழல் பாதிக்கும். நீங்கள் ஆல்ரெடி, அதாவது பயன்படுத்திய துணிகள், ஏற்கனவே நீங்க உடுத்திய துணிகளை கொளுத்தினா அது அந்த அளவுக்கு வராது. அதுக்கப்புறம் நீங்க பயன்படுத்திய பேப்பர், நோட் பேப்பர் இதெல்லாம் கொளுத்துனா ஒன்றும் வராது, அவ்வளவா வராது. நீங்க போகிக்குன்னு டயர்களை கொளுத்தி அதன் முன்னாடி குளிர் காயும் போது அந்த புகைகளை உங்க உள்ளுக்குள்ள நீங்க இழுக்கும் பொழுது பல வியாதிகள் வரும். அதாவது பிளாஸ்டிக்கை எரிக்கும் பொழுது சில சில பேருக்கு, நம்ம சுவாச தொல்லை இருக்கிறவங்களுக்கு மூச்சு கோளாறு வரும். சில பேருக்கு அந்த சுவாசத்தை இழுக்கும் போது கேன்சரே வரும். அதனால நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்க, நீங்க பயன்படுத்திய பாய்கள், அது கூட தவறுதான். பயன்படுத்திய பாய்கள், அதுக்கப்புறம் நீங்க பயன்படுத்திய துணி, உங்களுக்கு தேவையில்லாத துணியை மற்றவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணா அவங்க கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா போட்டுக்குவாங்க. நீங்க போட்ட கிழிஞ்ச துணிய கண்டிப்பா கொளுத்துறது நல்லது. அதனால நீங்க சரி, எனக்கு கண்டிப்பா நான் போகி கொண்டாடியே ஆகணும் அப்படின்னா, நீங்க பயன்படுத்திய வேஸ்ட்டா இருக்க துணிய கொளுத்துங்க. அது பரவால்ல. ஆனா ஒரு சிலர் நான் பார்த்துருக்கேன். போகிக்கு டயர்கள கொளுத்துறது. தயவுசெய்து இந்த டயர்களை கொளுத்தும் மூலமா பல தீங்கு தான் நம்மளுக்கு விளைவிக்கும். நான் ஒரு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, கண்டிப்பா 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி போகி கொளுத்திட்டு தான் இருந்தேன். ஆனா டயர்லாம் கொளுத்தல. நானு இந்த மாரி நான் பயன்படுத்திய பொருட்கள்ல கொளுத்தியிருக்கேன். சைல்ட்ஹுட், சிறிய வயசுல நான் கொளுத்தியிருக்கேன். அப்புறமா இந்த மாதிரி இத கொளுத்துறதுனால பல தீமைகள் ஏற்படுறதுனால, நான் அந்த பணியே செய்யறதே இல்ல. பொங்கல் கண்டிப்பா கொண்டாடுவேன். ஆனா, போகி பண்டிகைக்கு கொளுத்துறத விட்டுட்டேன். அதனால நன்றி, வணக்கம் நண்பர்களே. நம்ம என்ன நெனைக்கிறோம், நம்ம ஹேப்பியா இருந்துட்டா போதும். அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன கொடுத்துட்டு போறோம்? அடுத்த தலைமுறைக்கு சொல்லுங்க. அடுத்த தலைமுறை வாழணும்னா இந்த நாடு சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருப்பது ஒவ்வொருவருடைய கையிலும் இருக்கிறது. நான் ஒருத்தன் மட்டும் போகியை இப்படி பண்றதுனால நாடு இப்படி ஆயிடுமா? நம்ம ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி சொல்லிட்டு செஞ்சா கண்டிப்பா பொல்யூஷன், சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும். அதனால நாம இப்பயே நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு பணமோ, நகையோ அவங்க சம்பாரிச்சுக்குவாங்க. கண்டிப்பா அவங்க சம்பாரிச்சுக்குவாங்க. அடுத்த தலைமுறைக்கு தேவையான பணத்தையோ, கல்வியோ அவங்க சம்பாரிச்சுக்குவாங்க. ஆனா, நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாப்பது தான் நாம அவங்களுக்கு கொடுக்கிற பெரிய பணத்தை விட அது சிறந்தது. கல்விக்கு இணையானது. ஒரு மனுஷனுக்கு கல்விய எப்படி அறிவு கண்ண திறக்குதோ, அது மாதிரியானது. அடுத்த தலைமுறைய நம்ம சிறப்பா வாழ விடணும்னா, நம்ம சுற்றுச்சூழல ஒவ்வொருத்தருக்கும் பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது. நன்றி, வணக்கம் நண்பர்களே.